PTSD என்று சொல்லக்கூடிய ஒரு மனநோய். இது இந்த மனநோய் PTSD என்று சொல்றாங்க. இஸ்ரேலுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய 12% மாணவர்களுக்கு இந்த நோய் இருக்குதா. இதனுடைய கடுமையான அறிகுறிகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆய்வறிக்கை சொல்வது மட்டுமல்லாமல் நேரிவ் செய்தி பிரிவு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இது அவர்களுடைய பணியை செய்ய விடாமல் இந்த மனநோய் தடுக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த நோய் பீடித்திருக்கக்கூடியவர்கள் கடுமையான பயத்தில் இருப்பார்கள். நம்மளை அங்கே கொன்றுவானோ, நம்மளை இந்த பக்கம் கொன்றுவானோ, அவன் வந்து கொன்றுவானோ, இந்த மாதிரி பயத்துக்கு மேல் பயம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பயத்தின் உச்சியில் இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள். அந்த வாட்டி கத்தார் கிட்டத்தட்ட 500 மில்லியன் பெறுமதியான போயிங் விமானம் ஒன்றை அமெரிக்க அதிபருக்கு கிஃப்டாக கொடுக்க இருக்கிறதா சொல்லப்படுது. கவலை ஏற்படுத்தாம கல்யாணம் அளவுக்கு சந்தோஷத்தையா ஏற்படுத்தும். நாங்க பங்கர் அழிக்க போறோம், பங்கர் பஸ்டர் பாம் போட போறோம், ஏதேதோ போட்டு பார்க்கறாங்க. அல்லாஹ்வுடைய உதவியால ஒண்ணுமே பண்ண முடியல. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஏற்கனவே இருக்கிற பங்கர்களை விரிவுபடுத்துறது மட்டுமல்லாம புதிய பங்கர்களையும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, ஒரு நாடு வெளியில உலகத்தில் அப்படி பூமியில பார்த்தோம்னா மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நாட்டுக்குள்ள பங்கர்களை இன்னும் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க அண்டர் கிரவுண்ட்ல ஒரு அரசாங்கத்தையே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறது தெரியுதா இல்லையா? உலக ராணுவங்களுக்கு பாடம் எடுக்கிற ராணுவம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், பாலஸ்தீன விடுதலை போராளிகளிடத்தில் நாங்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி முன்னாள் IDF-னுடைய காசா பிரிவு தளபதி ஓரன் சாலமன் சொல்வது மட்டுமல்லாம அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 583வது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு ரொம்ப கவலையான செய்திகளோடு சில மகிழ்ச்சிகரமான செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 19 அப்பாவிகள் காசா பகுதிகளிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் 81 சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இதுவரைக்கும் காசாவில் 1500க்கு மேற்பட்டவர்கள் நிரந்தரமாக பார்வை இழந்திருக்கிறார்கள் என்கிற மிக மிக வருத்தத்திற்குரிய செய்தியும் வெளியாக இருக்கு. ஏன்னா அங்கு போடப்படக்கூடிய அந்த குண்டுகளால் ஏற்படக்கூடிய துகள்கள், அதே நேரத்தில் மற்ற பாதிப்புகள் காரணமாக அவர்கள் முழுவதுமாக பார்வையை இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள்ல பல முக்கியமான செய்திகளில் முதன்மை முக்கியமான ஒரு செய்தியாக இருப்பது என்னன்னா, நமக்கு தெரியும் இந்த ஈரான் அதே போன்று அமெரிக்கா இடையிலான சர்ச்சை என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனுடைய 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான், குறிப்பாக இன்றைக்கு ராய்ட்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. ஈரான் ரஷ்யாவுக்கு தேவையான ஏவுகணைகளை விற்பனை செய்கிறது. இதனால் உக்ரைனுடைய வார்ல ரஷ்யா அந்த ஏவுகணைகளை பயன்படுத்துகிறது. இதற்கு ஈரான் தான் பொறுப்பாளிகள் என்கிற விதத்தில் ஒரு கட்டுரை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு ஈரானுக்கும் ராய்ட்டருக்கும் இடையிலான ஒரு முக்கியமான கருத்து பரிமாற்றமும் நிகழ்ந்து வருகிறது. குறிப்பாக ராய்ட்டரை பற்றி ஈரானுடைய வெளிவகார அமைச்சு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, ராய்ட்டர் செய்தி சேவை தொடர்ந்தும் எந்த விதமான அடிப்படை உண்மைகளும் இல்லாமல் ஈரான் தொடர்பான பொய்யான செய்திகளை பரப்பி வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ராய்ட்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஈரானுடைய மிக முக்கியமான வெரி டேஞ்சரஸ் ஆயுதங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய ஃபாத் 360 என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு ஆல்ரெடி ஈரான் வழங்கி கொண்டிருப்பதாகவும் மேலதிகமாக வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருப்பதான செய்திகள் தான் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே அவர்கள் 3 தடவைகள் ரஷ்யாவுக்கு இந்த ஃபாத் 360 என்கிற ஆயுதங்களை ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்திருப்பதாகவும் தற்போது மீண்டும் 4வது தடவை ஏற்றுமதி செய்வதற்கான திட்டம் வகுத்திருப்பதாகவும் தான் அந்த கட்டுரை குற்றம் சாட்டியிருப்பது மட்டுமல்லாமல் இந்த ஏவுகணைகள் குறுகிய தூர ஏவுகணைகள் என்று வர்ணிக்கப்படுகிறது. 75 மைல்கள் 120 கிலோமீட்டர்கள் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளாக இருக்கிறது. இந்த ஏவுகணைகளால் உக்ரைனுடைய முன்னணி நிலைகளை தாக்க முடியும். அதே போன்று ரஷ்யாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உக்ரைனுடைய ராணுவ நிலைகள்
ஏவுகணைகளை மிக துல்லியமாகவும் கடுமையாகவும் தாக்க முடியும் என்பதோடு ரஷ்யாவினுடைய எல்லைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீதும் இந்த ஏவுகணைகள் தாக்குதல்களை நடத்தலாம் என்கிற அச்சம் காரணமாகத்தான் தற்போது ஈரானுக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டு பலமாக முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் அபத்தமானது, நாங்க அப்படி எந்த பிசினஸும் பண்ணல என்று சொல்லி ஈரான் மறுத்திருக்கிறார்கள். ஆனா இந்த ஈரான் ரஷ்யாவினுடைய உறவு என்பது ரொம்ப நெருக்கமான உறவு என்பது நமக்கு தெரியும். இந்த மாதிரியான ஆயுத விற்பனை உலகத்துக்குள்ள ஈரான் நுழைந்த காரணத்தினால பல நாடுகளுக்கும் அவங்க இந்த வெப்பன் சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா எவிடன்ஸ் இல்லாம பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் எதுவும் செய்ய முடியாது என்பதும் உலகத்திற்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கிற நேரத்தில் ஈரான் அதை எழுத்துப்பூர்வமாக தற்போது மறுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினமும் டொனால்ட் ட்ரம்புக்கும் நெத்தன்யாஹுக்கும் இடையிலான முருகல் தொடர்பான பல செய்திகள் வெளியாகி இருக்குது. இந்த செய்திகளை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கண்ணோட்டம் இருக்குது. என்னன்னு சொன்னா, நெத்தன்யாஹுக்கு இந்த காசா போர்ல முழுமையான சப்போர்ட்டை டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. எப்படியாவது யுத்தத்தை நெத்தன்யாஹு ஜெயிப்பாருன்னு நினைச்சாரு. ஆனா அவருடைய எண்ண பிரகாரம் அவங்க ஜெயிக்கல. தற்போது தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்து வருகிறார்கள். அந்த செய்திகளும் இன்றைக்கு நிறையவே மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் நியூயார்க் டைம்ஸை ஆதாரம் காட்டி என்பிசி ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. மிக பிரபலமான அமெரிக்க ஊடகமாக இருக்கக்கூடிய இந்த ஊடகத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள்ல என்ன செய்தி வெளியாகி இருக்கிறது என்று சொன்னால், காசா அதே போன்று ஈரான் தொடர்பான சவால்களை பற்றி எந்த நேரத்திலும் இஸ்ரேலோடு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேசுவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறார். அவர் இவங்களை கணக்கெடுக்கவே இல்லைன்னு அர்த்தம். காசா விஷயத்திலையும் அதே போன்று ஈரானுடைய விஷயத்திலையும் கணக்கில் எடுக்கல. கடந்த வாரத்தில் மட்டும் நெத்தன்யாஹு 2 தடவைகள் அமெரிக்க ஜனாதிபதியோடு பேசுவதற்கு தொடர்பு கொண்டாலும் அது முடியாமல் போயிருப்பதாகவும், கடந்த வாரம் 2 அறிக்கைகளை அமெரிக்க ஜனாதிபதி நெத்தன்யாஹுவோடோ அல்லது இஸ்ரேலோடோ கலந்து பேசாமல் வெளியிட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுக்கு யுரேனியத்தை செறிவூட்டுகிற அனுமதியை கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு. யுரேனியத்தை அவங்க தாறுமாறாக செறிவூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா நாங்க அனுமதி கொடுக்கிறதா இல்லையான்னு சொல்லி இன்னும் முடிவெடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னுமே முடிவெடுக்கலன்னா அப்ப எப்படிங்கிறதா இஸ்ரேலுடைய கேள்வி. நீங்க செய்யவே கூடாதுன்னு சொல்லியிருக்கணும், ஆனா இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்றீங்க, அது மிகப்பெரிய பின்னடைவு எங்களுக்கு என்று யோசிக்கிறது இஸ்ரேல். அதே நேரத்தில் காசா மீதான புதிய தாக்குதல்களை டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்குக்கு வந்து போனதுக்கு பிறகு நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தது இஸ்ரேல். அதற்கு அமெரிக்கா வலுவான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. அந்த தாக்குதல்களை நீங்கள் நடத்தக்கூடாது என்று கண்டித்திருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் நெத்தன்யாஹுவோடு விரக்தியில் இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், காசா மீதான புதிய இஸ்ரேலிய தாக்குதல்கள் வீணான முயற்சி என்று சொல்லி மிக தெளிவாக இஸ்ரேலுக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதனாலதான் இஸ்ரேலால என்ன பண்றதுன்னு தெரியாம திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆல்ரெடி காசாவுக்குள்ள நிறைய இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் செத்து மடிகிற நேரத்தில் இந்த இக்கட்டான சூழ்நிலையும் இஸ்ரேலுக்கு உருவாகி இருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது. அதே நேரத்தில் ட்ரம்ப் எதிர்வருகிற 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரைக்கும் மத்திய கிழக்கில் தான் இருக்க போறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் அவர் மிடில் ஈஸ்ட் டூர்ல இருக்க போறாரு. குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கு போறாரு, கத்தாருக்கு போறாரு, ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு போறாரு. இதுல உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பைத்தியம் இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னா, அமெரிக்காக்காரன் வந்தான்னா அவனை சமாளிக்கிறதுக்கு எதையாவது கொடுக்கணும். நமக்கு தெரியும், ஏற்கனவே ஒபாமா வருகிற நேரத்திலையும் சவுதி அரேபியா அவருக்கு பெரிய ஒரு கிஃப்டை கொடுத்துருந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் வரட்டும் ஒவ்வொரு கிஃப்டை கொடுத்து நாங்கள் உங்களோட இருக்கிறோம், யார காசு, மக்கள் காசு இல்லை, அள்ளி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த வாட்டி கத்தார் கிட்டத்தட்ட 500 மில்லியன் பெறுமதியான போயிங் விமானம் ஒன்றை அமெரிக்க அதிபருக்கு கிஃப்டாக கொடுக்க இருக்கிறதா சொல்லப்படுது. அமெரிக்க அதிபர் பாவம், சாப்பிட வழி இல்லாமல் இருக்காரு, அவருக்கு ரொம்ப கஷ்டம், அவருக்கு எதுவுமே இல்லை, அதனால போயிங் விமானம் ஒன்று கொடுக்குறாங்களா, அவருக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தியாகத்தான் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. ஆனால் இப்படியான ஒரு வேலையை கத்தார் செய்வாங்களா இருந்தா அது மிகப்பெரிய ஒரு பிழையான ஒரு கண்ணோட்டமாக மனிதர்களுக்கு மத்தியில, மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே பார்க்கப்படும். காரணம் என்ன, காசாவுல மக்கள் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்புக்கு இப்படியான ஒரு கிஃப்டை ஏன் கொடுக்கணும்ங்கிற ஒரு கேள்வி எழுந்துவிடும். ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம். ட்ரம்ப் வரும்போதே கண்டிப்பாக கத்தார், யுஏஇ, அதே போன்று சவுதி அரேபியா நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க. அது தனியாக நம்ம பார்த்துக்கிறோம். இந்த நேரத்தில் தான் நியூயார்க் டைம்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ட்ரம்பினுடைய இந்த வருகையில் 3 நாட்கள் அவர் மத்திய கிழக்கில் இருக்கிறார். ஆனா இந்த பயணத்தில்
அவர் இஸ்ரேலுக்கு போகிற திட்டமே கிடையாது. இஸ்ரேல் அவர் கணக்கில் எடுக்கல என்று சொல்லப்படுகிற ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அரபு நாடுகளோடு ட்ரம்ப் ரொம்ப நெருங்குகிறார் என்பது மட்டுமல்லாமல் ட்ரம்ப் ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட இருக்கிறாருங்கிறத நம்ம நேற்று சொல்லி இருந்தோம். இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விவகாரத்தில் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. காசாவினுடைய யுத்தத்தை நிறுத்துவதனூடாக சமாதானத்திற்கான நொபேல் பரிசை பெற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு அமெரிக்க ஜனாதிபதி அவருக்கு அடுத்ததாக ஒன்றுமே இல்லைன்னும் போது ரொம்ப சமாதானத்தை உண்டாக்கின சமாதானத்திற்கான தூதுவர் என்கிற அளவுக்கு அவர் அந்த பெருமையை எடுத்துக்கொள்றதுக்கு கண்டிப்பாக விரும்புவார். டொனால்ட் ட்ரம்ப் அதற்கு ஆசைப்படுகிறார் என்பது நிச்சயமாக பொய்யாக இருக்க போவதில்லை. அவருக்கு சமாதானத்திற்கான நொபேல் பரிசு கிடைக்குமாக இருந்தால் எதுக்கோ கிடைக்குது, இதுக்கு கிடைக்கிறத விட என்ன பெருமை வேண்டி கிடக்குது என்கிறதா அவருடைய யோசனையாக இருக்கும். அந்த அடிப்படையிலாவது காசா வார் அவர் நிறுத்துவாராக இருந்தால் அவருக்கு நொபேல் பரிசு இல்லை, அதை விட ஏதாவது இருந்தால் கூட கொடுத்து முடிச்சிருக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா மனிதர்களுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் இங்குள்ள அடிப்படையே தவிர அவருக்கு என்ன பரிசையாவது கொடுத்து தொலைங்க, எதை 500 மில்லியன் இல்ல 2000 பில்லியனுக்கு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, யுத்தத்தை நிறுத்துங்கிறது அத்தனை பேருடைய கேள்வியாகவும் இருக்கக்கூடிய நேரத்தில் நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, காசாவில் ஓர நிறுத்துறதுக்கு தான் ட்ரம்ப் முழுமையா முயற்சி பண்றாரு. அவர் சவுதியில அல்லது கத்தார்ல அல்லது யுஏஇல வச்சு இந்த அறிவிப்பை வெளியிடலாம். பெரும்பாலும் சவுதியில வைத்து தான் இந்த அறிவிப்பை அவர் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காசாவில் யுத்த நிறுத்தத்தையும் அறிவிப்பார், அதே போன்று பாலஸ்தீன தனிநாடு என்கிற விவகாரத்தையும் அவர் கையில் எடுக்கக்கூடும் என்கிற ஊகங்கள் வெளியிடப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு சில நாட்கள் மாத்திரம் தான் இருக்கிறது. நியூயார்க் டைம்ஸினுடைய இந்த செய்தி உண்மையாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போமாக. ஏன்னா பாலஸ்தீனம் விடுதலை பெறுவதை விட வேறு என்ன வேண்டி கிடக்கிறது நமக்கெல்லாம்? அதற்காகத்தானே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படியான சூழலில் இன்றைக்கு ஜெர்மனுடைய வெளியுறவு அமைச்சர் ஜோஹன் வெடேபுல் என்கிறவர் ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன ஜெர்மனுடைய கருத்து அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, காசாவுல ராணுவ நடவடிக்கைகள் இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு உதவும் என்று நாங்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை. காசாவில் நீங்க அட்டாக் பண்றதுனால உங்க நாட்டை பாதுகாத்துக்கலாம் நினைக்கிறது அசாத்தியமானது. காசாங்கிறது பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு பகுதி என்று அடித்து சொல்கிறது ஜெர்மன். இவ்வளவு காலமா இவங்க எல்லாம் இஸ்ரேலோட நின்றவங்க. இன்றைக்கு மிக தெளிவாக என்ன, அதுதான் ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா பிரான்ஸ் வந்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பனுங்கிறாங்க. ஜெர்மன் இவ்வளவு காலமா இஸ்ரேலோட நின்றவங்க அப்படியே மாறி இந்த பக்கம் நிற்கிறாங்க. அமெரிக்க அதிபரே மாற்றமாகி நிற்கிறார் போது பல மாற்றங்கள் காசா விவகாரத்தில் நடந்து வருவதை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிற அதே நேரத்தில் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குகிற அமெரிக்காவினுடைய திட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஜெர்மன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, காசாவுக்குள்ள ராணுவ ரீதியிலான மோதல்களை தவிர்த்து அரசியல் ரீதியிலான தீர்வு கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையையும் விடுத்திருக்கிறது. அப்படியான ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு ராணுவ அதிகாரிகள், இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரிகள் அவர்களுடைய ஒலிபரப்பு ஆணையத்துக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறாங்க. அதுல அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சம்பந்தமாக ரொம்ப கவலைப்பட்டு இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக இஸ்ரேலுடைய ஒலிபரப்பு ஆணையம் இந்த செய்தியை சொல்றது. கவலைன்னா அது அப்படி இப்படி கவலை இல்லை. என்ன கவலைங்கிறத பாருங்களேன். காசாவில் இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளை, பங்கர்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விரிவுபடுத்துவதை பற்றி நாங்கள் கவலை கொள்கிறோம். இப்படியே நீங்க விரிவுபடுத்திட்டு போனா சரிப்பட்டு வருமா? ரொம்ப கவலையா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்களாம். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்ந்து பங்கர்களை விரிவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அது மட்டுமல்லாம இந்த விரிவுபடுத்துவதை தாண்டி புதிய சுரங்கப்பாதைகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கட்டிக்கொண்டிருக்கிறது என்பதும் எங்களுக்கு மிகவும் கவலையை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள். கவலை ஏற்படுத்தாம கல்யாணம் அளவுக்கு சந்தோஷத்தையா ஏற்படுத்தும். நாங்க பங்கர் அழிக்க போறோம், பங்கர் பஸ்டர் பாம் போட போறோம், எதேதோ போட்டு பார்க்கறாங்க. அல்லாஹ்வுடைய உதவியால ஒண்ணுமே பண்ண முடியல. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஏற்கனவே இருக்கிற பங்கர்களை விரிவுபடுத்துறது மட்டுமல்லாம புதிய பங்கர்களையும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா ஒரு நாடு வெளியில உலகத்தில் அப்படி பூமியில பார்த்தோம்னா மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நாட்டுக்குள்ள பங்கர்களை இன்னும் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க அண்டர் கிரவுண்ட்ல ஒரு அரசாங்கத்தையே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறது தெரியுதா இல்லையா? எவ்வளவு ஒரு அற்புதமான காரியமாக அது இருக்கக்கூடும். அவ்வளவு தூரம் அவர்கள் களமிறங்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க எவ்வளவு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், உங்களை அழிக்கவே முடியலப்பா, தொடர்ந்து நீங்க இப்படியே பங்கர் கட்டிக்கிட்டு போனா நல்லதா என்று சொல்லி அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு ஹான் நியூஸ் ஏஜென்சி அதே போன்று இஸ்ரேலுடைய ஒலிபரப்பு ஆணையம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம பாலஸ்தீன விடுதலை போராளிகள் தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவத்தை சோர்வடைய செய்து பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை ஐடிஎஃபினுடைய முன்னாள் காசா பிரிவு தளபதி ஓரன் சாலமன் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாரு. ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா,
நீங்கள் என்ன எங்களை வந்து ரொம்ப சோர்வாக டயர்ட் பண்ணுறீங்க, எங்களை அதே மாதிரி ரொம்ப பலவீனப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ என்னடா நீ வரும்போது அடி வாங்கி சாகணுமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? அவங்க வரும்போது இவங்க திருப்பி அடிக்கிறதுனால ரொம்ப சோர்வாக இருக்கிறான், டயர்டாக இருக்கிறான். அதே நேரத்தில் ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டாங்களா. யார் சொல்கிறா தெரியுமா இதை? உலகத்திலேயே நம்பர் 1 ராணுவம், எங்களை விட்டா யாரும் இல்லை என்கிற ராணுவம், உலக ராணுவங்களுக்கு பாடம் எடுக்கிற ராணுவம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் பாலஸ்தீன விடுதலை போராளிகளிடத்தில் நாங்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி முன்னாள் ஐடிஎஃபினுடைய காசா பிரிவு தளபதி ஓரன் சாலமன் சொல்வது மட்டுமல்லாம பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, எங்களுக்கு எதிராக வெடிக்க வைக்கிற புதிய வகையான ஒரு சாதனத்தை பயன்படுத்துகிறார்கள். பயன்படுத்தி கேமராவை வெளியே அனுப்பி நாங்கள் எங்க நிற்கிறோம்ங்கிறத கண்காணிக்கிறாங்க. அவங்க வெளியே வர மாட்டேங்கிறாங்க, கேமராவை வெளியே அனுப்புறாங்க. எங்களுக்கு இந்த கேமராவை கண்காணிக்கிறது கஷ்டமா இருக்குது. என்ன வகையான கேமராங்கிறத கண்காணிக்க கஷ்டமாக இருக்குது? மொசாது, புரியுதா? மொசாது, அதே போன்று ஷின்பத்து, இது மாதிரி 8200 இந்த மாதிரியான பெரிய பெரிய உளவு நிறுவனங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த வகையான கேமராவை பயன்படுத்தி கண்காணிக்கிறாங்கிறத எங்களுக்கு கண்காணிக்க முடியாம இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவருடைய மெர்காவா டேங்குகள் வர்ற நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா, அதை இலக்கு வச்சு அட்டாக் பண்றாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்குது என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல், நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மூத்த தலைவர்களை படுகொலை செய்தது சூழலை எந்த விதத்திலும் மாற்றவில்லை. அவர்கள் அதற்கு நிகரான தளபதிகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? அவங்களோட வாயிலிருந்தே செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. அதாவது பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்மாயில் ஹனியா ஈரானில் வச்சு கொல்லப்பட்டார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காசாவுக்குள்ள சின்வார் கொல்லப்பட்டார். அது மாதிரி பல தலைவர்கள், ஆரூரி கொல்லப்பட்டார். இப்படி பல தலைவர்களை நாங்கள் கொண்டுட்டோம். கொன்றாலும் சூழல் மாறல. தலைவர்களை கொண்டதால் இவர்களை வெல்ல முடியாமல் இருக்கிறது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி வேற தளபதிகளை மாத்திட்டாங்க. அதுக்கேற்ற ஆக்களை வச்சிருப்பாங்க. நீங்க இல்லைன்னா நீங்க இல்லை, நீங்க இல்லைன்னா நீங்க இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அது மாதிரி மாத்திட்டாங்க. அதனால ஒன்றும் பண்ண முடியாம இருக்குதுங்கிறது மட்டுமல்லாம, காசாவில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த பணைய கைதிகளை உயிரோடு மீட்கிற வேலையை பார்க்க வேண்டும் என்று இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூட் ஆல்மர்ட் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். முன்னாள் பிரதமர் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. காசா வந்து பாலஸ்தீனம் என்கிற தேசத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்க வேண்டும். அதையெல்லாம் நம்ம பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. தொடர்ந்து இப்படி சண்டை தான் பிடிப்பிய. எனவே காசாவுல யுத்தத்தை நிறுத்தி அங்க இருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவது மட்டும்தான் நம்முடைய வேலை. காசாவை கைப்பற்ற போறோம், எங்க கிட்ட வச்சுக்கிற போறோம் சொன்னீங்கன்னா கடைசி வரை நெத்தன்யாஹு சண்டை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். அது நடக்கிற காரியம் இல்லைன்னு சொல்லி இஸ்ரேலிய பிரதமர், முன்னாள் பிரதமர் எஹூட் ஆல்மர்ட் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், இஸ்ரேலுடைய மேரிவ் செய்தி பிரிவு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எந்த ஒரு திட்டமும் இஸ்ரேல் ராணுவத்திடத்தில் இல்லை. இந்த யுத்தத்தை வெல்ல முடியாம தடுமாறுவதற்கான காரணமா தான் 1 வருடமும் 7 மாதங்களும் தாண்டிய பிறகு கூட காசாவுல பாலஸ்தீன விடுதலை அமைப்பை எதிர்கொள்ள முடியவில்லை. நம்முடைய 59 பணைய கைதிகள் அங்கே இருக்கிறாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம தோற்றுக்கிட்டே இருக்கிறோம். அவங்களுடைய ஆட்சியை நம்மளால அகற்ற முடியல. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க நியூஸ்ல போய் பாருங்க, எத்தனை பேர் அங்கே கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்கிற செய்தி வரும்போது, பாலஸ்தீன சுகாதார, காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் இந்த செய்தியை சொன்னது என்று சொல்லித்தான் செய்தி வரும். இந்த சுகாதார அமைச்சகம் யாருக்கு கீழே இயங்குதுன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு கீழே தான் இயங்குறாங்களே தவிர வேறு யாருமே காசாவை இன்னும் ஆட்சி பண்ணி கொண்டு இருக்கலங்கிறத மிக துல்லியமாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் வெளியாக இருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, காசாவில் உண்மையான பிரச்சனை என்னங்கிறத இஸ்ரேல் அறிஞ்சிக்கிறவே இல்லை. அதனால தான் ட்ரம்ப் என்ன பார்க்கிறார்னா, காசா படுகொலியில் இஸ்ரேல் மூழ்கிவிடக் கூடாது என்று நினைக்கிறார். இஸ்ரேல் இப்படியே போனா காசாக்காரன் இஸ்ரேலை வழி பண்ணிடுவான். எனவே தான் ஒரு முடிவுக்கு ட்ரம்ப் வர பார்க்கிறாரு. நெத்தன்யாஹு சொல்லி விளங்காது, அதனால இப்படி ஒரு முடிவுக்கு வருவோம்னு அவர் விரும்புகிறாரு என்று சொல்லி இன்றைய இந்த செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்று சொன்னா, காசாவில் சண்டையிடக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்த 8 பேரில் ஒருவர் ராணுவத்தில் செயல்படுவதற்கு தகுதியற்ற மனநோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக காசாவினுடைய யுத்தத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய ரிசர்வ் படையில 12% இந்த நோய், மனநோய் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த மனநோய்க்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா, போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லி சொல்றாங்க. PTSD என்று சொல்லக்கூடிய ஒரு மனநோய் இது. இந்த மனநோய் PTSD என்று சொல்லி சொல்றாங்க. இஸ்ரேலுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய 12% மாணவர்களுக்கு இந்த நோய் இருக்குதா. இதனுடைய கடுமையான அறிகுறிகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆய்வறிக்கை சொல்வது மட்டுமல்லாமல், மேரிவ் செய்தி பிரிவு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இது அவர்களுடைய பணியை செய்ய விடாமல் இந்த மனநோய் தடுக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த நோய் பீடித்திருக்கக்கூடியவர்கள் கடுமையான பயத்தில் இருப்பார்கள்.
நம்மளை அங்கே கொன்றுவானோ, நம்மளை இந்த பக்கம் கொன்றுவானோ, அவன் வந்து கொன்றுவானோ, இந்த மாதிரி பயத்துக்கு மேல் பயம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பயத்தின் உச்சியில் இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் யுத்தத்திற்கு தகுதியற்றவர்கள். இஸ்ரேல் இராணுவத்தில் 8 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தனுக்கு இந்த நோய் இருக்குது. மொத்தத்தில் 12% இந்த மனநோய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய துஆக்கள் வீண் போகவில்லை சகோதரர்களே. துஆக்களை அல்லாஹு தஆலா அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறான் என்பது நமக்கு தெரியும். தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்கு கையேந்த மறந்து விடாதீர்கள். நம்ம கேட்கிற துஆ ஒவ்வொரு வடிவத்தில் செல்லுபடியாகி கொண்டிருக்கிற ஒரு இராணுவத்தில் 12% மனநோய் என்று சொன்னா இதை விட வேற என்ன வேண்டி கிடக்குது? பைத்தியக்கார பயல்களா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுதா இல்லையா? பயத்திலே மனநோய்க்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஆனால் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை பொறுத்தவரையில ரொம்ப கெத்தாக தௌலத்தாக சுத்திக்கொண்டு அவருடைய வேலைகளை செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, பொத்துவில், இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செய்து வரக்கூடிய ஏழை மக்களுக்கான வீட்டு திட்டத்தை இன்றைக்கு பார்வையிட வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் இந்த 5 வீடுகள் கையளிக்க இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த வீடுகளில் தற்போதைய நிலை எப்படி இருக்குது, என்ன மாதிரி கட்டுமானங்கள் நடந்திருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒரு ஹோம் டூராகவே அதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலில் இதற்காக உதவக்கூடிய அத்தனை பேருக்கும், தங்களால் உதவ முடியாவிட்டாலும் இந்த பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் என்னை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விவகாரங்களை கேட்டு அறிந்து அந்த உதவி செய்யக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆரம்பமாகவே நான் நன்றியையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிற நேரத்தில் தொடர்ந்து வாங்க என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். வீட்டுக்கு நான் கதவு ஜன்னல் மாட்ட வேண்டியிருக்குது. கீழே பூசுகிற வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. வயரிங் நடந்துட்டு இருக்கு, நம்ம கம்ப்ளீட் இல்லை. பாத்ரூம் வேலை பெண்டிங்காக இருக்கு. அந்த பாத்ரூம் இதை கட்டுறாங்க, ட்ரைனேஜ் கட்டி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் வேலை நடந்து, கிச்சன்ல வேலை பெண்டிங் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் தருகிற சதக்கா தான தர்மங்களை கொண்டுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இறைவனுடைய ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. வீடு ரொம்ப அழகாக அவங்களுக்கு திருப்திகரமாக வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாத கடைசிக்குள்ள முடிக்கிற பிளான்ல இருக்கிறோம். அதனால் மிகச்சிறப்பாக முடியும் என்கிற சந்தோஷமான செய்தியையும் உங்களோட பகிர்ந்து கொள்றோம். வாங்க அடுத்தடுத்த வீடுல பார்ப்போம். இதுதான் நம்முடைய 2வது வீடு கட்டுகிற ட்ரைனேஜ் வேலை இன்னைக்கு நடக்குது. பூசுகிற வேலை ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா வீடுல. பாஸ் உள்ள போறோம், உள்ள மாட்டீங்கதானே பாஸ்? இப்போ இதில் அந்த டாய்லெட்டுக்குரிய வாசல் எப்படி வைப்பீங்க? இப்போ அந்த பக்கம் இருக்கு, இதுக்காக வைப்பீங்களா டாய்லெட்டுக்கு வாசல்? அங்கிட்டு வைப்பீங்களா? அது வெளியேக்கி. ஓகே 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 2 ஓகே. இது 3வது வீடு இதாக இருக்குது. என்னுடைய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து ட்ரைனேஜ். இது நாங்கள் முன்னாடி கொண்டு வர்றோம். என்னென்னு சொன்னால் அங்கிட்டு வந்து அடுத்த பக்கம் கிணறு இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அதுக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்ட்டு ட்ரைனேஜை முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். அப்படி கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்க. மற்றதெல்லாம் பின்னாடி தான் வந்திருக்குது. இதுக்கு ஜன்னல் நிலையெல்லாம் வச்சுட்டாங்க. ஆமாம், இங்கேயும் இதை வயரிங்கை முடிச்சிட்டாங்க. அந்த பட்டை மட்டும்தான் இவரத்துக்கு ஒன்று போடுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். லைனை கொடுத்தாங்கன்னா சரி. கிச்சனில் வேலையும் ஓரளவுக்கு முடிச்சு தான் வச்சுருக்குறாங்க, முடிச்சிட்டாங்க. பாத்ரூம் நல்லா பெருசாக தான் இருக்குது. அப்படியே அடுத்த வீட்டுக்கு போமா. இது 3வது வீடு. இதுக்கு உதவி செஞ்ச எல்லா சகோதரர்களுக்கும் நல்லா அருள் புரியணும். இது வந்து ஓடு மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கும் வந்து இறங்கி இருக்குது. இது வந்து நம்பர் 1 குவாலிட்டி ஓடுன்னு சொல்லுவாங்க. 3 குவாலிட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் நம்ம எடுத்துருக்கிறது நம்பர் 1 குவாலிட்டி, நம்பர் 1 தான் எடுத்துருக்கிறோம். 2nd குவாலிட்டியோ அல்லது 3rd குவாலிட்டியோ நம்ம எடுக்கலை. ஏன்னா அதை போட்டோம்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. அதனால் எடுக்கிற பொருட்கள் எல்லாமே அதுக்குரிய பெருமதியான ஒரிஜினல்ங்கிற வகையில் உள்ளதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அது நமக்கு கட்டுற மாதிரி இருக்கணும், அந்த மக்களுக்குரியதுங்கிற அடிப்படையில். இது வந்து 4வது இடம். இது பூசுறதுக்குரிய மண் இறக்கியிருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கிறீங்க? வேலை எப்படி போகுதா? பாஸ்தான்
எங்க ஃபுல் பிஸியாக இருக்கார் பாஸ்? அது சரி பாஸ். இது எல்லாத்தையும் இந்த மாதத்துக்குள்ளே முடிப்பீங்களா இன்ஷா அல்லாஹ்? முடிச்சு தாங்க இன்ஷா அல்லாஹ். சார் நல்ல திருப்தியாக இருக்குது. அதான் நான் மக்களுக்குன்னு சொல்லி கொண்டிருக்கேன். அதான் ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ். இது 5ஆவது ஃபைனல் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பின்பகுதியால் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். பாத்ரூம் எல்லாம் சூப்பராக இருக்குது மாஷா அல்லாஹ். மேலே கோப்பிசம் அடிக்கிறாங்க, வகலை போடுறாங்க. இவங்க தான் நீங்கள் நின்று வேலையை ஃபௌமி. இது நமக்கு இது கடைசி வீடு. இது எப்போ முடியும்? இந்த வீடு முடிஞ்சுது. நமக்கு ஒரு 10 daysல இந்த வீடு கம்ப்ளீட் ஆகும். எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பாஸ் சொல்கிறாரு இந்த மாதம் கடைசிக்குள்ளே முடியும். இந்த மாதிரி ஒரு 25-26 தேதிக்குள்ளே டோட்டலாக வீடு எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நமக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் செய்கிற மாதிரி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இவர் தான் இங்கேருந்து நம்ம வேலைகள், இவர் அங்கிட்டு கொஞ்சம் சகோதரர் இருக்காங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இங்கே வேலைகளை செய்கிறாங்க. ரொம்ப திருப்திகரமாக நம்ம கொழும்புல இருந்தாலும் நம்மளே இங்கே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஒன்ஸ் a வீக் மாதிரி இங்கே வருவோம். வந்தால் முழு அப்டேட் டீட்டெயில்ஸோடு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட வேலை பணிகளுக்கு மத்தியிலையும் இதை நின்று செய்கிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிறைய ரஹமத் செய்வான் இன்ஷா அல்லாஹ் மக்களுக்காக செய்கிறதுக்கு. இவங்கெல்லாம் நம்மளோட சகோதரர்கள், இந்த வேலைக்காக நிற்கக்கூடிய சகோதரர்கள். எனவே ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அல்லாஹ் உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும். இந்த பணிகளுக்காக உதவி செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். அதே நேரம் நீங்களும் இந்த பணி மிகச்சிறப்பாக நடந்து முடிவதற்கு பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் அல்லாஹ்விடத்திலே மறக்காமல் முன்வையுங்கள். இதற்காக, இந்த பணிக்காக, இறைவனுக்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிற்கு உங்களால் முடிந்த தொகைகளை வைப்பிலிட முடியும். வெளிநாடுகளிலிருந்து வைப்பிலிடக்கூடியவர்கள் இதற்கு வைப்பிலிட முடியாத சந்தர்ப்பத்தில் அதில் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த பணிகள் சிறப்பாக அமைவதற்கு பிரார்த்தனைகளில் சேர்த்துக்கொள்ள மறந்து விடாதீர்கள்.